57:7. என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த சங்கீத வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய இருதயம் எப்போதும் தேவனுக்கு முன்பாக ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவனுடைய செய்கைகளை செய்யும்படியாக, தேவனுக்கென்று பாடுபடும்படியாக, தேவனுடைய கிரியைகளை செய்யும்படியாக, தேவனுக்கென்று உற்சாகமாக செயல்படும்படியாக எப்போதும் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கும். அநேக சமயங்களில் நாம் ஆயத்தமாக இல்லாததுனால ஆண்டவர் நம்மை கொண்டு என்ன பண்ண முடியாது? எந்த ஒரு கிரியையும் செய்ய முடியாது. அப்போ நம்ம ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு ஜீவியம் காணப்பட வேண்டும். அதான் ஆயத்தமாக இருக்கு. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மை அப்படியே லகுவாக நடத்தி கொண்டே இருப்பார், நம்மை பிரயோஜனப்படுத்தி கொண்டே இருப்பார், நம்மை பயன்படுத்தி கொண்டே இருப்பார். நாம் தேவனுக்குள்ளே காணப்பட முடியும். அநேக சமயங்களில் அநேக நேரங்களில் என்ன பண்ணுவாங்க? அநேகருடைய வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் இதை கண்டு என்ன பண்ண மாட்டாங்க? ஆண்டவரோடு சேர்ந்து நடக்க ஆயத்தப்பட மாட்டார்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நாள் அப்படியே ஆயத்தப்பட்டவர் போல காணப்படுவாங்க, ஆயத்தப்பட்டவர் போல ஆண்டவரோடு நடந்து கொண்டே இருப்பாங்க. திடீர்னு என்ன உண்டாயிரும்? அவங்க வாழ்க்கையில், அவங்க சூழ்நிலையில், அவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையினால், குடும்பங்களில் காணப்பட சூழ்நிலை மாற்றங்களால் என்ன உண்டாயிரும்? பிரச்சனைகளால் தொடர்ந்து அப்படியாக ஆயத்தப்பட்டவர்களாக ஒவ்வொரு நாளும் தேவனோடு நடக்க முடியாமல் தடைப்பட்டவர்களாக காணப்படுவார்கள். ஆண்டவரோடு சேர்ந்து நடக்க முடியாமல் காணப்படுவாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு நாள் விழிப்புள்ளவங்களாக நாம் ஒவ்வொரு நாள் ஆண்டவரோடு சேர்ந்து ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்ப வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்போது என்ன இருக்கணும்? ஸ்திரமாக, உறுதியானதாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும். அப்போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஆண்டவருக்காக ஆயத்தமுள்ளவர்களாக அவரோடு சேர்ந்து நடந்து அவர் நாமத்தை உயர்த்த முடியும், அவரை மகிமைப்படுத்த முடியும், அவருக்கென்று கிரியைகளை செய்ய முடியும். அப்போ நாட்கள் நாம் எப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய செய்கைகளை செய்யும்படியாக நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்முடைய ஆயத்தம் எப்படி காணப்படுகிறது? அதனால தான் அந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ நாம் அந்த நாட்கள் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கும். எல்லா செய்கைகளுக்கும் ஆண்டவருக்கென்று ஆண்டவர் சொல்கிற காரியங்களில் நாம் செயல்பட ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். இப்போ ஆயத்தம் இல்லாத இடத்துல ஆண்டவர் என்ன பண்ண முடியாது? கிரியை செய்ய முடியாது, விடுதலை கொடுக்க முடியாது. அவங்க ஜீவியத்தில் என்ன பண்ணுவாகாது? ஒரு பெரிய ஆவிக்குரிய வாழ்வில் மாற்றம் உண்டாகாது. அவங்க ஆண்டவருக்கென்று எழும்ப முடியாது, அவங்க ஆண்டவருக்கென்று பிரகாசிக்க முடியாது, ஆண்டவருக்குள்ளே மறைந்து தங்களை காத்து கொள்ள முடியாது. அநேகருடைய ஜீவியத்தில் என்ன உண்டாகிறது? போராட்டங்கள் உண்டாகிறது, பிரச்சனைகள் உண்டாகிறது. மாம்சத்தோடு, இரத்தத்தோடும், துரைத்தினங்களோடும், அதிகாரங்களோடும் பலவிதமான போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை தேவன் அனுமதித்து கொடுக்கிறார். ஏன் அப்படி அனுமதிக்கிறாரு? அவங்க ஆயத்தப்படணும். ஆண்டவரோடு சேர்ந்திருந்து ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்ப என்ன பண்ணணும்? அவங்க ஆயத்தப்பட வேண்டும். ஜெப வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? ஒரு ஸ்திரமான ஜெப வாழ்க்கை காணப்படும்படியாக அவங்க தங்களை முழுவதுமாக சமர்ப்பித்து தேவ சமூகத்தில் அதிகமாக காணப்படும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவங்களை ஆயத்தப்படுத்தி சரியாக்கி எடுத்து அவங்களை என்ன பண்ணுவார்? எடுத்து பயன்படுத்துவார். அப்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள்ள ஆயத்தப்பட்டவர்களாக தேவனுடைய சித்தத்தை செய்ய, அவருக்கு பிரியமானதை செய்ய, அவருக்கென்று கனி கொடுக்க நம்மை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது, நாம் உற்சாகமாக காணப்படும் போது, ஆண்டவர் சத்தத்தை கேட்டு நடக்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெரிதான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்று ஆண்டவருக்கென்று பிரகாசிக்க முடியும். அதனால் அந்த நாளில் கூட நாம் கூட சொல்லுவோம், ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்துங்க, என்னை தகுதிப்படுத்துங்க. இதைதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இதோ புஸ்தக சுருள் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, நான் இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய ஓடி வருகிறேன் என்று சொல்லுகிறார். நாம் கூட அப்படியாக சொல்லக்கூடியவர்களாக காணப்படும் போது நிச்சயமாக தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்ததாம் இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துவோம். இந்த நாளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் கூட ஆண்டவரே உமக்கு என்று செயல்பட ஆயத்தமுள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க, எங்களை நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளை உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்தார். கன மகிமை செலுத்துவோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.